பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதனுடைய 28வது வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை சத்துருக்களுடைய கண்கள் காணும். ஆமேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னோடு கூட உதவி செய்வதற்கு ஆள்பலம், படைபலம், பணபலம் ஒன்றுமே இல்லை. அதை குறித்து நாம் அதிகமாக யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் அதை குறித்து யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும். பாருங்கள், ஈசாக்குக்கு எதிராக சில பெலிஸ்திய வல்லமைகள் கிரியை செய்கின்றன. அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதனாகிய அகுசாத்தும் அங்கிருந்ததான சில மனிதர்களும் சேர்ந்து கொண்டு வந்து ஈசாக்கை அவர்கள் துரத்தி விடுகிறார்கள். எப்பொழுது ஆபிரகாம் துறவு தோண்டின அந்த துறவை, அந்த ஊற்றை ஈசாக்கு மறுபடியும் தன்னுடைய மெய்ப்பர்களோடு தோண்டின போது துரத்தி அடிக்கிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள். பொறாமையினால் ஈசாக்கு வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களும் கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும், நம்மை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு செல்ல அவர் எத்தனிக்கும் போது இந்த சத்துருக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மீது பொறாமை கொண்டு நம்முடைய வளர்ச்சியை குறைக்க பார்ப்பார்கள். அந்த நேரத்தில்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சார்ந்து கொண்டு மனிதர்களை பகைக்கக்கூடாது. அந்த பொறாமைப்படுகிறவர்கள், எதிர்ப்பாய் வருகிறவர்கள், அவர்களை விட்டு நாம் கடந்து செல்லுவோம். அதையே யோசித்து, அதையே பேசி, நடந்த சம்பவத்தையே நம்ம சொல்ல வேண்டாம். அதை தாண்டி கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது, அந்த ஏசேக்குன்ற அந்த துறவை ஈசாக்கும் மெய்ப்பர்களும் தோண்டும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஈசாக்கை பார்த்து, அதே பகுதியில் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 16ஆம் வசனத்திலே, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. ஒருமையில் பேசுகிறான். நீ போயிடு, நீ பலத்து போகிற, எங்களோட இருக்க வேண்டாம். இப்படி ஈசாக்கோடு முரண்பட்டு வந்ததான இந்த அபிமெலேக்கு ஏசேக்கு முடிந்து, சித்னா முடிந்து, ரெகோபோத்திலே கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்ட பிற்பாடு அவன் லாங்குவேஜே மாறுது, அவன் மொழியே மாறுது. நீ போன்னு சொன்னவன் இப்போ சொல்கிறான், உம்மோடு கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எந்த இடத்திலே நீங்கள் கனத்தையும் மரியாதையையும் சத்துருக்கள் மத்தியில் இழந்தீர்களோ, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டு இழந்த கனத்தை, இழந்த மரியாதையை அவர்கள் திரும்ப கொடுப்பார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, உன் சத்துருக்கள் உன் வாசற்படியில் உனக்கு முன்பாக குனிவார்கள். ஆமென். கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதபடியிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்காய் காத்திருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரான்றதை மாத்திரம் எப்போது நிதானித்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதற்கு நம்ம ஈசாக்கை போல முழுசாக அர்ப்பணிக்கணும். என்னைக்கு மோரியா மலையில் ஈசாக்கு அந்த பலிபீடத்தில், நான் இல்லை ஆண்டவரே, என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, இனி நான் அல்ல என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தன்னை பலிபீடத்தில் வைத்தானோ, அன்றிலிருந்து ஈசாக்கின் தேவனாக அவர் மாறி ஈசாக்குக்கு வேண்டியதெல்லாம் செய்து கனத்தையும் மகிமையையும் சத்துருக்கள் முதாக கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். ஒப்புக்கொடுங்கள். ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்தார்களோ,
எந்த இடத்தில் சத்துருக்கள் இவர்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக எங்கள் தேவன் கிரியை செய்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசேக்கு போகட்டும், சித்னா போகட்டும், வாக்குவாதங்கள், பொறாமைகள் ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, ரெகோபோத்தை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறீர், எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை சத்துருக்கள் கண்டு அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த, நாங்களும் உம்மை மகிமைப்படுத்த ஏற்ற வேளையை கர்த்தர் உண்டாக்குகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தயவும் கிருபையும் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை தேற்றுவதாக. சோர்ந்து போகாமல் உம்மை மாத்திரமே பார்த்து ஓட, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்கிற தைரியத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். காத்துக்கொண்டு நடத்துங்க. துதி, கனம், மகிமையாவற்றை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.